டாக்டர் சுமந்த், எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கலை? இதில் யார் அவசரப்பட்டிருக்காங்க அல்லது அரசியலாக்குறாங்க, அல்லது இது அக்கறையின் பார்ப்பட்டு செய்யப்பட்ட விஷயங்கள்னு பார்க்க வேண்டியிருக்கா? முழுக்க முழுக்க அரசியல் காரணங்களுக்காக செய்யப்பட்டதுதான், எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லை. இப்ப ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்க்கலாம். ஜூலை மாதம் எடுக்கப்பட்ட இந்த டெஸ்ட். ஸோ இப்போ நேற்று ஒரு டெஸ்ட் ஒன்று பண்றேன், இன்னைக்கு ரிசல்ட் வருது, நான் பிலுன்னு போய் மீடியாட்ட சொல்லிடுறேன், அது வேறு. ஜூலை மாதம் வந்திருக்கிற டெஸ்ட், இது எந்த கன்சைன்மெண்ட் கிட்டேருந்து வந்தது, யாருகிட்டேருந்து வந்தது, அவங்க எவ்வளவு கன்சைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இது உபயோகிக்கப்பட்டதா இல்லையா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணாம எப்படி நீங்க மக்கள் முன் இதை கொண்டு வந்து மீடியா கிட்ட இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்திருக்குன்னு பிடிச்சு வைப்பீங்க? அப்பவே வந்து இட் பிகேம் சஸ்பெக்ட். ஏன்னா இது ஒரு அவசரத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவோ இல்ல ஒரு செயலோ அல்ல. 2 மாசம் உங்ககிட்ட இருக்கு, உங்க கையில இந்த ரிப்போர்ட் 1.5 மாசமோ 2 மாசமோ இருக்கு. செகண்ட் பாயிண்ட், டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திடம் ஏற்கனவே உள்ளது. ஜெகன்மோகன் ரெட்டி கூறியது போல் 18 முறை தன்னுடைய ஆட்சி காலத்திலும், கடந்த அதாவது 2019 முதல் 2024 வரை 18 முறையும், முந்தைய சந்திரபாபு நாயுடு ஆட்சி அதாவது 2014 19 வரை 14 முறையும் இந்த நெய் வந்து தரக்குறைவாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கன்சைன்மெண்ட் திருப்பி அனுப்பப்பட்டது. சோ டெஸ்டிங் ஃபெசிலிட்டி திருமலாவில் இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதே மாதிரி தரக்குறைவான நெய் இது முதல் முறை அல்ல, முன்பும் வந்திருக்கிறது. அதை அவர்கள் பரிசோதனை செய்து திருப்பி அனுப்பி விட்டார்கள். மூன்றாவது, உச்சநீதிமன்றம் கேட்கிற கேள்வி ரொம்ப ஒரு வேலிட் கேள்வி. நீங்க எதை டெஸ்ட் பண்ணீங்க? லட்டு சாம்பிளை டெஸ்ட் பண்ணீங்களா இல்ல நெய்யை டெஸ்ட் பண்ணீங்களா? நெய்யை தான் பார்த்திருக்க முடியும், இல்லாட்டி எந்த லட்டுல எந்த நெய் யூஸ் பண்ணீங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஏன்னா மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போறீங்க. சோ அவர்கள் எடுத்திருக்கிற அந்த பாயிண்ட் வந்து, நீங்க டெஸ்ட் பண்ணது நெய்யத்தான். ஓகே, நீங்க டெஸ்ட் பண்ணது அந்த லட்டு குவாலிட்டியை நீங்க டெஸ்ட் பண்ணல. ஓகே, அது லட்டுக்குள்ள போன நெய் உடைய குவாலிட்டியை நீங்க டெஸ்ட் பண்ணி. ஓகே. 3. நான்காவது, எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சொல்றாரு, இல்லைங்க 4 டேங்கர் வந்துச்சு, தேதியோட சொல்றாரு. 12ஆம் தேதி ஜூன், 20ஆம் தேதி ஜூன், 25ஆம் தேதி ஜூன், அப்புறம் ஜூலை 3 4 ஒரு 4வது டேங்கர் வந்துச்சு. இந்த ஏகே நிறுவனத்திலிருந்து வந்ததே மொத்தம் 4 தான். சோ இந்த 4ஐயும் நாங்க திருப்பி கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நீங்க யாரை நம்புவீங்க? எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஆஃப் டிடிடி அவர் வந்து திட்டவட்டமாக தெரிவிக்கிறார், இதுதான் நடந்தது, இந்த நெய் பயன்படுத்தப்படவில்லை. அப்ப சந்திரபாபு நாயுடு நியாயமா என்ன பண்ணியிருக்கணும்? இந்த நெய் சாம்பிள் வந்தது, அது மேம்படுத்தப்படவில்லை, ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ், நல்ல வேளைங்க கண்டுபிடிச்சோம், இது பயன்படுத்தப்படவில்லை சொல்லிருக்கணுமா கூடாதா? அவருக்கு தெரியும். அவர் வந்து நம்ம எல்லார விடையும் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் சாணக்கியர். 40 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நபர், 50 ஆண்டு காலம். அவருக்கு இது தெரியாதா? இது எப்படி ஒரு, அதனாலதான் என்ன வருத்தம் என்றால், சந்திரபாபு நாயுடு ஒரு காலகட்டத்தில் ஒரு டெவலப்மெண்டல் போக்கஸ்டு ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு தான் அவருக்கு பரவலாக ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் இன்று ஒரு மத்திய பிரதேஷ் சிஎம் போலையோ, மோகன் யாதவ் போலையோ, இல்ல யோகி ஆதித்யநாத் போல அவர் செயல்படுவது அப்படிங்கிறது இந்த விஷயத்தில், அதாவது ஒரு எலக்ட்ரேட்ட, சரி உங்க டார்கெட் அவருக்கு இப்ப தேவை என்ன சார் இருக்க முடியும்? சந்திரபாபு நாயுடுக்கு நீங்க 3 மாதத்திற்கு முன்னாடி அறிக்கை வந்தது, இப்ப ஏன் வெளியிடணும்ன்றீங்க? அதுக்கான நேரத்தை நீங்க கொஸ்டின் பண்றீங்களா அல்லது நேரமே இல்ல? ஓகே, என்னன்னா அவருக்கு வந்து he is in complete control. ஆந்திரால ப்ரூட் மெஜாரிட்டி, 3/4 மெஜாரிட்டி. அவரை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. மத்திய அரசும் அவருடைய தயவுல தான் வந்திருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஜெகன்மோகன் ரெட்டியை ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் உண்டாக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா ஜெகன் வந்து இப்ப தேர்தலில் பெரிய அளவு தோல்வி கண்டு ஒதுங்கிதான் இருக்கு, அதாவது ஒதுக்கப்பட்டு தான் இருக்காரு. இப்ப சந்திரபாபு நாயுடு தான் நீங்க சொல்ற மாதிரி ஆந்திரால இருக்காரு. சந்திரபாபு நாயுடு கைது பண்ணாருல்ல,
எஸ். கைது பண்ணார்ல, பழிக்கு பழி வாங்கணும்ல. ஓகே. ஆந்திரால தமிழ்நாடு மாதிரி தான் ஒரு விதத்துல, பட் தமிழ்நாட்டை விட பல மடங்கு அதிகம். அந்த பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பது ஆந்திராவில் தமிழ்நாட்டை விட பல மடங்கு அதிகம். இதுல பிஜேபி தலைவர்கள் நிறைய பேர் வந்து கருத்துக்களையும் நிறைய முன் வச்சாங்க. சந்திரபாபு நாயுடு அவருடைய மாநில அரசியல் சொல்றாருன்னா இது அதை தாண்டியும் இருந்தது இல்லையா? தேசிய அளவில் அது ஒரு முக்கியமான விவாதமாகவும் மாற்றப்பட்டது. பிஜேபி வந்து அத மத சார்பு, மத சாயம் பூசுறது செய்வாங்க அப்படிங்கறதுல ஒன்றும் பெரிய ஒரு ஆச்சரியமோ ஒரு அதிசயமோ கிடையாது. அது அவங்களுடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். அது எனக்கு வருத்தம் என்னவென்றால், சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் ஒரு அளவுக்கு கம்யூனலைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஹிந்துத்துவா பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கையை அது முழுமையாக தகர்க்கப்பட்டது. எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், சந்திரபாபு நாயுடுவுக்கு இந்த எவிடன்ஸ் இருந்திருக்கு. அவருக்கு நன்றாக தெரியும். தெரியாமல் இது செய்த ஒரு நிகழ்வு இல்லை. அது வந்து நான் 100% ஆமா உறுதியா அவருக்கு வைக்கப்படுது. அது ஒரு காரணமான தெரியல. இப்போ வெள்ளத்தினால பெருமளவுக்கு பாதிக்கப்பட்ட ஆந்திரால இது பேசுபொருளாக அதை தவிர்த்து இன்னைக்கு வரைக்கும் அது மீள முடியல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமும் சேருதா அல்லது அதை தாண்டி பழிக்கு அதை நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து திருப்பதி பெருமாள் மீது ஒரு பொய் பிரச்சாரம் நீங்கள் பரப்புவதுங்கிறது வந்து நிஜமாவே அது வந்து ஒரு அயோக்கியத்தனம். அது வந்து அரசியலை தாண்டி அது வந்து ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களினுடைய ஒரு நம்பிக்கையில் ஒரு சந்தேகத்தை எழுப்புவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு தப்பு. அதுதான் நீதிமன்றம் சொல்லிருக்கு, நான் சொல்லல. உச்ச நீதிமன்றம் நீங்க சொல்றாங்க, தயவு செய்து கடவுளை விட்டுடுங்க, கடவுளை வச்சுக்கிட்டு அரசியல் விளையாடாதீங்க அப்படின்ட்டு. சந்திரபாபு நாயுடு has fallen in the esteem of the whole country. இந்த ஒரு செயலால் அவர் இத்தனை ஆண்டு காலம் சம்பாதித்த பெயரை அவர் இழக்க தொடங்கிவிட்டார். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் டாக்டர், பேசலாம். திரு ஸ்ரீராம், நான் உங்கள்கிட்ட வர என்ன, இது ஒரு முழுக்க அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒன்று. கோடிக்கணக்கான பக்தர்களுடைய மனம் புண்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. ஆனால் யாரால் அப்படிங்கிறது அங்க இருக்கிற கேள்வி. நிச்சயமா அப்படி இல்லை. அதுவும் இந்த திருமலா தேவஸ்தானம் அதோட மேனேஜ்மெண்ட் அதை வந்து ஒரு 3 வருஷமாகவே அங்கே பல குளறுபடிகள் இருக்கிறதா தான் சந்திரபாபு நாயுடும் சரி, பாஜகவும் சரி, எங்களை போன்றவர்களும் சரி, நாங்கள் அதை அப்சர்வெண்ட்டாக தான் இருந்திருக்கோம். அதை சொல்லிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் 18 நான் 2-3 பாயிண்ட் சொல்லிடுறேன். 18 போர்ட் கமிட்டி மெம்பர்ஸில் 16 பேர் மேலே கிரிமினல் கேசஸ் இருக்குது. அங்கே ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அங்கே பேர்கள் இந்துக்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் வேற்று மதத்தை நம்பக்கூடியவர்கள். ஸோ அந்த கமிட்டியில் போடும்போது திருமலா திருப்பதி தேவஸ்தானம் படி நீங்கள் வேற்று மதத்தவராக இருந்தால் அந்த ரெஜிஸ்ட்ரியில் ஐ பிலீவ் இன் லார்ட் வெங்கடேஸ்வரான்றதை நீங்கள் அவர் வந்து ஏற்றுக்கொண்டு தான் அந்த கமிட்டிலையோ அந்த கோயிலுள்ளே நுழைய முடியும். இங்கெல்லாம் பல கிரே ஏரியாஸ் இருக்கு. இன்னொன்று, இந்த இந்த லட்டு இந்த கீ சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி